அமெரிக்காவுக்கு நேரம் சரியில்லையோ என்னவோ இன்னைக்கு அமெரிக்காவினுடைய P-8 பொசைடன் சப்மரைன் ஏர்கிராஃப்ட் ஆன்டி சப்மரைன் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய ஏர்ஃபீல்டில் இருந்து அப்படியே கொஞ்சமாக ஸ்லிப் ஆகி கடலுக்குள்ளே விழுந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான விபத்து நடப்பது அப்படிங்கிறது அரிதிலும் அரிது. அதிலும் P-8 பொசைடன் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ அதிநவீன ஒரு விமானம் திடீர்னு கீழே விழுகுது, அதுவும் கடலுக்குள்ளேயே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறத அமெரிக்காவில் கொஞ்சமும் அக்செப்ட் பண்ண முடியலை. சரி, அமெரிக்காவுக்கு இவ்வளோதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இஸ்ரேல் ஹமாஸ் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, ரஷ்யா உக்ரைன் இன்னொரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கியூபா வழியா கரெக்டாக அமெரிக்காவிலேருந்து ஒரு 180 கிலோமீட்டர் தள்ளி கியூபா வழியாக இன்னொரு பிரச்சனை அப்படிங்கிறது உதயமாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாமா? ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலேருந்து ஆரம்பிக்கலாம். பொதுவாக இந்த ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு சொல்லும்போதே ரஷ்யாவை எதிர்ப்பதற்கும் உக்ரைனை வெற்றி பெற வைப்பதற்கும் அமெரிக்கா படாத பாடுபட்டு இருக்காங்க. நேட்டோ நாடுகளை கூப்பிடுறாங்க, G20 நாடுகள், G4 நாடுகள், G7 நாடுகள் இப்படின்னு சொல்லி பல நாடுகளை கூப்பிட்டு ஒட்டு மொத்தமாக எப்பா உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு 50 நாடுகள், அதுக்கு நான் தான் தலைமை, நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு பார்த்தா நல்லா போன மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்த மாதிரி இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை வந்துருச்சு. அமெரிக்காவுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. இப்போ அமெரிக்கா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ரஷ்யா என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய அடுத்த கட்ட காய் நகர்த்தல், அடுத்ததாக பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு போதிய உதவிகள் கிடைக்காமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். வின்டர் வேறு வந்துருச்சு, ஐ வில் see you in winter அப்படிலாம் சொல்லி ரஷ்யா என்ன செஞ்சுட்டாங்க, நாங்கள் வின்டரில் வச்சு செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரோன் படை எல்லாமே பெருசுப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டுங்க, நம்ம நாட்டில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதும் ரஷ்யா அவங்களுடைய நாட்டுக்காக என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக ஒரு ஆர்ட்லரி யூனிவர்சிட்டியை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 3 ஆர்ட்லரி ஸ்கூல்ஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருந்தது. அதில் 2 ஆர்ட்லரி யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறத என்ன செஞ்சிட்டாங்கன்னா திடீர்னு பார்த்தா வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. ஒரு ஆர்ட்லரி யூனிவர்சிட்டி மட்டும் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவலின்படி ரஷ்யா இருக்குல்ல, ரஷ்யாவினுடைய ஜெனரல் ஸ்டாஃப் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் த ரஷ்யா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, புதுசாக நம்ம ஆர்ட்லரி யூனிவர்சிட்டி ஒன்று இங்கே தொடங்க போகிறோம். அப்படி தொடங்குறது மட்டும் இல்லாமல் புது வகையான ஆர்ட்லரி, அதனுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆர்ட்லரி ட்ரைனிங் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு ஆர்ட்லரி யூனிவர்சிட்டியில் வச்சு செய்யப்பட போகிறது. இது நம்ம நாட்டுக்கு எதிர்வரும் காலங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இராணுவம் சம்பந்தமான நிறைய விதமான காலேஜஸ் மற்றும் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறதுலாம் பல நாடுகளில் இருக்குது, இந்தியாவிலுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆர்ட்லரிக்காக மட்டும் இவங்க இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நடக்கிற யுத்தத்திலேருந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. நேருக்கு நேராக யுத்தம் அப்படிங்கிறது எல்லாம் அவுட்டேட்டட், அது ரொம்ப பெரிய அளவில் அவுட்டேட்டடாக மாறிடுச்சு. இப்போ என்ன சைபர் யுத்தம் வந்துருச்சு, ட்ரோன் யுத்தம் வந்துருச்சு, பெரிய அளவில் சூசைட் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தூரமாக நின்று தாக்குவதற்கு தகுந்தது என்ன அப்படின்னு பார்த்தா ஆர்ட்லரி கன்ஸ் தான். இந்த ஆர்ட்லரி கன்ஸ் தான் ரஷ்யா உக்ரைன் போரில் பெரிய அளவில் பங்கெடுக்கக்கூடிய வெப்பன். ஸோ இந்த ஆர்ட்லரி வெப்பன்ஸை சமமாக இல்லாட்டி ரொம்ப சூப்பராக பயன்படுத்தக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டுக்கு வெற்றி சதவீதம் அப்படிங்கிறது ரொம்பவே கூடுதல். அதை மனசில் வச்சுட்டு ரஷ்யா இப்போ புதுசாக இந்த பிளானுக்கு வந்திருக்காங்க. சரி, இது ரஷ்யாவினுடைய புது பிளானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. 2011 ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது டிஸ்பேண்ட் செய்யப்படுது. அந்த ஸ்கூல் அப்படிங்கிறதும் ஒரு ஆர்ட்லரி ஸ்கூலாக தான் இருந்தது. அதன் பிறகு இப்போ வந்திருக்கக்கூடிய ஜெனரல் ஸ்டாஃப் இல்லைப்பா நம்ம ஆர்ட்லரி யூனிவர்சிட்டி ஒன்று புதுசாக தொடங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதற்கு நல்ல ஒரு ஆதரவும் இருக்கு, அதே நேரத்தில் கொஞ்சம் எதிர்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கு. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபாவிலேருந்து வந்திருக்குங்க. பொதுவாக கியூபா அப்படின்னு சொல்லும் போதே அமெரிக்கா ரொம்ப பெரிய அளவில் பயப்படக்கூடிய ஒரு நாடு. அமெரிக்கா நிறைய பொருளாதார தடை போட்டு கியூபாவை தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்படிப்பட்ட கியூபா திடீர்னு ரஷ்யாவினுடைய சில பல உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு நம்ம நாட்டுக்கு வாங்கப்பா, சில விஷயங்கள் உங்களுக்கு காண்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யாவும் ஏதாவது இருக்கும், கண்டிப்பாக அது அமெரிக்காவுக்கு எதிரானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையுடன் கியூபாவுக்குள்ளே போகிறாங்க. கியூபாவுக்குள்ளே போகிற அந்த அரசு அதிகாரிகளை கையை பிடிச்சி மெதுவாக கியூபா அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே தரைக்குள்ளே இறக்குறாங்க. அதாவது டனல் சுரங்கப்பாதைக்குள்ளே அனுப்புகிறாங்க. அப்படி சுரங்கப்பாதைக்குள்ளே அனுப்பும்போது தான் தெரியுது, மேட்டர் வேறப்பா, கிட்டத்தட்ட 100 மீட்டர் டெப்த் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை. அமெரிக்காவிலேருந்து ஒரு 180 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 100 மீட்டர் ஆழத்துக்கு போகுது ஒரு சுரங்கப்பாதை. அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் ரஷ்யா காலத்துக்கான வெப்பன் சிஸ்டம், புதுசாக கியூபாவினுடைய சில பல வெப்பன் சிஸ்டம் எல்லாத்தையுமே பதுக்கி வச்சுருக்காங்க. அப்படி பதுக்கி வச்சது மட்டும் கிடையாது, இந்த ஃபுட்டேஜை நீங்கள் தைரியமாக வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜ் ஈவன் இப்போ யூடியூப்பில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க.
அப்போ கியூபாவினுடைய இந்த 100 மீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய இந்த சுரங்கத்தில் அவ்வளவு வெப்பன்ஸை வச்சுருக்காங்க கியூபா. வேணும்னா கியூபா இதை யாருக்கும் அனுப்பும், ரஷ்யாவுக்கு அனுப்பும், இல்லாட்டி எங்களுக்கு எதிராக ஏதாவது பிரச்சனை செஞ்சால் நாங்களும் இதை எடுத்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிடன் மெசேஜையும் கியூபா கொடுத்துருக்காங்க. கியூபா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த வீடியோவை அனலைஸ் பண்ண அமெரிக்கர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஷாக். ஏன்னா அது வந்து ஒரு 100 மீட்டர் ஆழம் இருக்கக்கூடிய டனல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரியான டனலில் சுவாசம் அப்படிங்கிறது, அதாவது நம்முடைய சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். பட் அந்த டனலில் சுவாசிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. அந்த டனல் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, சுவாசிப்பதற்கு ஏற்ற வகையில் நல்லவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப பெரிய அளவில் வெல் ஸ்ட்ரக்சர்டாக கியூபா அரசாங்கம் இதை சேமித்து வருகிறார்கள் அப்படிங்கிறது இப்போ அமெரிக்காவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் வந்த தகவலே இவ்வளோ இருந்துச்சுன்னா, 100 மீட்டர் ஆழத்தில் இவ்வளோ வெப்பன்ஸை வெளியில் தைரியமாக ஒரு ஃபூட்டேஜாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெளியில் வராத தகவல் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கேள்வி. அதையும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா. ஆனால் கியூபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் இஸ் அ பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து இது பிகினிங் ஸ்டேஜ், இதுக்கு ஆழமாக இன்னும் கொஞ்சம் டனல்ஸ் இருக்குது, அதை இப்போதைக்கு நாங்கள் என்ன செய்ய முடியாது, டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற தகவலையும் வெளியில் விட்டுருக்காங்க. பார்க்கறதுக்கு பகீர்னு இருக்குது. இந்த டனல் அப்படின்னு சொல்லும்போது ஆப்கானிஸ்தான்லேருந்து இப்போ நடக்கக்கூடிய உக்ரைன், அடுத்ததாக இருக்கக்கூடிய இஸ்ரேல், ஹமாஸ், இவங்க எல்லாத்துலேயுமே டனல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. ஆஃப்டர் ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்டெல்லாம் ஒரு தடை உத்தரவு மீறி இப்போ கியூபாவும் அவங்களுடைய டனல் ஸ்ட்ரக்சரை பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும். அடுத்ததாக இன்னொரு ஷாக்கிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா ரொம்ப பெரிய அளவில் நம்பக்கூடிய, இல்லாட்டி அமெரிக்காவுக்கு தேவையான நாடுகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரபுலக நாடுகள் தான். இந்த அரபுலக நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது துபாயில் ஒரு ஏர் ஷோ என்பது நடந்துட்டு இருக்கு. இந்த ஏர் ஷோவில் ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்கன்னா RWMD-2 அப்படிங்கிற ஒரு மிசைலை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த மிசைலை ஏர் டு ஏர் மிசைல் சிஸ்டமாக, ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் சிஸ்டம் தான். இதை 2023 மாஸ்கோவில் வச்சு நடந்த ஒரு ஏர் ஷோவில் நடத்தி காண்பித்தார்கள். இதெல்லாம் இப்படி இருக்குப்பா, RWMD-2 அப்படிங்கிற ஒரு மிசைல் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் தான், ஆனால் ரொம்ப அதிநவீன டெக்னாலஜியுடன் இது தயார்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் அப்போவே ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவை ரொம்ப பெரிய அளவில் யோசிக்க வைத்தது. ஆனால் இப்போ துபாயில் இதை கொண்டு காண்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அரபுலக நாடுகள் ரஷ்யாவினுடைய ஆயுத பலத்தை பார்த்து மெச்சிட்டு இருக்கும்போது தான் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சிக்கல். RWMD-2 அப்படின்னு சொல்ற இந்த மிசைலுக்கு ஈக்குவலான மிசைல் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிற கேள்வி அமெரிக்காட்ட இல்லை அப்படிங்கிற பதிலை தருகிறது. RWMD-2 மாதிரியான ஒரு மிசைல் 5லேருந்து 10 வருஷத்துக்கு பின்னாடி நிற்கிறாங்க அமெரிக்கா. அப்போ அதை விட ரொம்ப அட்வான்ஸ்டான மிசைல் தான் இந்த RWMD-2 அப்படிங்கிற இந்த மிசைல். அப்போ இதை துபாய் ஏர் ஷோவில் வைத்திருப்பதால் அமெரிக்காவுக்கு நமக்கு தெரியாத ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது பில்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த RWMD-2 அப்படிங்கிறது 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட், இப்போ Su-57லாம் இருக்குல்ல, அதிலலாம் வைக்கக்கூடிய ஒரு வெப்பன் தான். அதுவும் அதனுடைய இன்டர்னல் வெப்பன் கம்போனண்ட்டில் வைக்கக்கூடிய ஒரு வெப்பன், ஒரு மிசைல். அந்த மிசைலை இப்போ வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. Su-57 மட்டும்தான் இந்த மிசைலை வைக்க முடியுமான்னு பார்த்தா கிடையாது. Su-35 இருக்கட்டும், Su-30SM இருக்கட்டும், Su-34 ஃப்ரண்ட்லைன் பாம்பர்ஸாக இருக்கட்டும், இந்த விமானங்கள்லையும் இந்த RWMD-2 அப்படிங்கிற ஏர் டு ஏர் மிசைலை வைக்கலாம். அப்போ இவ்வளவு அட்வான்ஸ்டான இத்தனை விமானங்களில் வைக்கக்கூடிய ஒரு மிசைல் சிஸ்டம் துபாய் ஏர் ஷோவில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைல் இருக்கக்கூடிய அடுத்த விதமான டெக்னாலஜி, இது ஒரு கம்பைன்டு கைடன்ஸ் சிஸ்டம் உள்ளடக்கிய மிசைல். INS மல்டி எலமெண்ட் 2 சேனல் IR சீக்கர் வித் இன்க்ரீஸ்டு நாய்ஸ் இம்யூனிட்டி, அது மட்டும் இல்லாமல் ரேடியோ கரெக்ஷன் சேனலையும் உள்ளடக்கியது தான் இந்த மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 117 கிலோகிராம் இருக்கக்கூடிய இந்த மிசைல் டோட்டலாக 50 கிலோமீட்டர் வரை ட்ராவல் செய்யக்கூடியதும் 8 கிலோகிராம் வார்ஹெட்டை உள்ளடக்கியதும் அதனுடைய மேனுவரிங் ரொம்ப பெரிய அளவில் மேனுவரி பண்ணக்கூடிய ஒரு மிசைல். அப்படி இப்படி போய் டார்கெட் அடிச்சிடும். அப்படி இப்படி போகிறதுக்கான லொக்கேஷனை மாற்றி கொடுக்கலாம், டார்கெட் லொக்கேஷனை ரன் டைம்லேயே மாற்றி கொடுக்கலாம். ஸோ மேனுவரிங் அப்படிங்கிறது ஹைஜி மேனுவரிங்கை இதை ஈஸியால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைஜி மேனுவரிங் அப்படிங்கிறது இதனால் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிநவீன டெக்னாலஜி. இதுதான் இப்போ அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. பார்க்கலாம் RWMD-2க்கு பதிலாக அமெரிக்கா என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது. இந்த மிசைலை பற்றி இன்னும் கொஞ்சம் தேடி பாருங்கள், சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கும் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.